ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு கவி டிசைனர். நாம் இந்த வீடியோவில் மொபைல் சார்ஜ் ஹோல்டர் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் மொபைல் சார்ஜ் பண்ணும்போது உங்களோட எக்ஸ்ட்ரா இருக்க வயரு எல்லாத்தையுமே நீங்கள் இதிலேயே வச்சு இன்செர்ட் பண்ணி நீங்கள் சார்ஜ் போட்டுக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈஸியான மெத்தடில் நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். ஓகே, இதுக்கு நான் பிரிண்டட்லேயும் ப்ளைன்லேயும் எடுத்திருக்கேன். பிரிண்டட் வந்து 11க்கு 6 இன்ச் எடுத்திருக்கேன். ஓகேங்களா. அப்புறம் இன்னொரு ப்ளைன் பீஸ் ஒயிட் கலரில் இருக்க பார்த்தீங்களா, அது 6க்கு 6 வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நம்ம 6க்கு 11 இன்ச்சில் எடுத்திருக்கோம் இல்லையா, அதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலேருந்து 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணி ஸோ பாக்ஸ் மாதிரி 2க்கு 2 அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து அதை ஸ்கொயர் ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண பீசஸில் நான் பிரிண்டடில் ப்ளூவும் மெரூன் கலர் இருக்குது. இப்போ நான் மெரூன் கலரில் உள்ள ஜரி த்ரெட் எடுத்து ஜரி லேஸ், ஓகேங்களா, ஜரி லேஸ் எடுத்து நான் வந்து அதில் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸோ இதுலேருந்து நம்ம நைஸ் டேப் வந்து சைடு கார்னரில் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகேங்களா. இது வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாகவும் நல்ல யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ வந்து நம்ம சைடில் வந்துட்டு நைஸ் டேப் எப்பொழுதும் போல் இந்த நம்ம கார்னர் ஃபினிஷிங்க்காக பண்ணுவோம் இல்லைங்களா, சேம் அதே மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இது நைஸ் டேப் மட்டும்தான் அப்படின்னு இல்லை, நீங்கள் லேஸு அந்த மாதிரி கூட நீங்கள் அட்டாச் பண்ணி பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு பிரிண்டடுக்கு பேக் மேலே வந்து வச்சு நான் வந்துட்டு லேமினேட் உள்ளே வச்சு சைடு கார்னர் ஃபுல்லாகவே நான் கவர் பண்ணி நைஸ் டேப்பில் வச்சு நான் தைச்சி எடுத்துகிட்டு வரேன். ஸோ சேம் எப்பொழுதும் பண்ணுறது தான் ப்ராசஸ். உங்களுக்கு இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கீங்க, இதுக்கப்புறமும் பண்ண போகிறதெல்லாம் ஈஸியாக நீங்கள் பண்ணிவிடுவீங்க. என்ன சொல்ல போகிறேன்றதுக்கு முன்னாடி நீங்களே ஸ்டிச் பண்ணி குரூப்பில் சென்ட் பண்ணிடுவீங்க. ஓகே, இது ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸ் தான். ஸோ இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, நல்லா அந்த கர்வ்லாம் வளைச்சி விட்டு நீங்கள் கரெக்டாக கட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அழகாக தைக்கும் போது ஈஸியாக வரும். ஸோ நீங்கள் ஸ்கொயர் ஷேப்பில் கூட தைச்சிக்கலாம். ஆனால் இது பார்க்க அழகாக இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதனால் சின்ன ஒரு கட்டிங் போட்டுட்டு நம்ம லைட்டாக அந்த கர்வ் திருப்புற இடத்துல மட்டும் நம்ம கொஞ்சம் பார்த்து திருப்பணும்னா போதும். நீங்கள் தைக்க இது வந்துடும். ஓகே, எட்ஜ் வந்து கரெக்டாக மடித்து விட்டு அழகாக தைச்சி எடுத்துருங்க. இப்போ சார்ஜ் போடும்போது பார்த்தீங்க அப்படின்னா இது மிஸ் ஆகாது. நீங்கள் அழகாக நீங்கள் வந்து வெயிட் தாங்கும் வந்துட்டு உங்களுக்கு. இது வந்து நமக்கு வந்துட்டு ஜூட்டு தானுங்க இல்லையா, நல்லாவே இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இதே மாதிரி நீங்கள் இது பண்ணுங்கள். இதில் இன்னொரு பேட்டர்ன் இருக்குது, என்னென்னு பார்க்குறீங்களா. மொபைல் வந்துட்டு பின்னாடி பேக் கவர் இருக்குது இல்லைங்களா, ஸோ அதுதான் இப்போ நம்ம வந்து அதையும் நம்ம இந்த வீடியோலேயே பார்க்குறோம். ஓகே, இப்போ மொபைல் வந்துட்டு பேக் கவர் வந்துட்டு நீங்கள் வாங்குறப்பே இருக்க கவரை நீங்கள் யூஸ் பண்ணாலும் சரி, கடையில் ரெடிமேடாக வாங்கினாலும் சரி, இந்த மாதிரி கவருங்க வரும்போது நம்ம ஜூட்டில் இருக்க இதுலேயே வந்துட்டு நீங்கள் சைடில் வந்து பிரிண்டட் பீசஸ் இந்த மாதிரிலாம் இருக்கிறத நீங்களே உங்கள் மொபைல் கவரை வச்சு நீங்களே கட் பண்ணி ஸோ பின்னாடி இன்சர்ட் பண்ணிக்கலாம். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இதெல்லாம் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா. கொஞ்சம் பீசஸ் கூட வேஸ்ட் பண்ணாமல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.